அல்லாஹ்வை ஈமான் கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே உங்கள் முன்னால் நான் உரையாற்ற வேண்டும் என்று வேண்டப்பட்டிருக்கிறேன். அதற்கு முன்னர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் பற்றிய சில தகவல்களையும் உங்கள் மத்தியிலே பதிவு செய்கிற போதுதான் அந்த தலைப்பு பூரணமாகும் என்று ஏற்பாட்டாளர்கள் கருதி அதையும் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு தலைப்புக்கு செல்லுமாறு வேண்டிக் கொண்டார்கள். அந்த வகையிலே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானவுடன் ஏற்பட்ட அந்த சலசலப்பை தன்னுடைய விவேகத்தினாலும் ஈமானின் உறுதியினாலும் சமாளித்து அங்கே ஒரு அமைதியான நிலையை ஏற்படுத்திய பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் ஏகோபித்த அபிப்பிராயத்தின் அடிப்படையில் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்ட உடன் மஸ்ஜிது நபவியிலே வைத்து அவர்கள் ஆற்றிய அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஹுத்பாவினுடைய சுருக்கத்தை முன்னைய உரையின் இறுதியிலே நீங்கள் அவதானித்தீர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்யவில்லை. சுமார் 2 வருடங்களும் 3 மாதங்களும் 10 நாட்களும் தான் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். இந்த குறுகிய கால ஆட்சி பகுதியில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சேவைகளை இந்த சமுதாயத்திற்கு முன்வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய ஆட்சி வரலாற்றை படிக்கிற போது நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அதிலே முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு முன்னர் உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு இளைஞனின், சுமார் 18 வயதையுடைய ஒரு இளைஞனின் தலைமையிலே ஒரு படையை அரேபியாவுக்கு வெளியே அனுப்புகிறார்கள். ஷாமுக்கு அந்த படையை அனுப்புகிறார்கள். படை மதீனாவிலிருந்து புறப்பட்ட சில நொடிகளில் அல்லது சில மணி நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்கிற தகவல் வந்ததும் படை வழியிலே நிற்கிறது போகாமல். பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற செய்தியை அறிந்ததும் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையை ஷாமை நோக்கி செலுத்தாமல் மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக வந்த பிறகு முதலிலே அவர்கள் செய்த வேலை, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். அழைத்து, உசாமாவே, உன்னுடைய படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பியது போன்று நானும் அனுப்ப விரும்புகிறேன். உடனடியாக நீ அந்த படையை அழைத்து கொண்டு ஷாமுக்கு செல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் ஒப்படைத்த அந்த பொறுப்பை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லுகிறார்கள். இவ்வாறு சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்த பல மூத்த சஹாபாக்கள் இதற்கு சில மாற்று அபிப்பிராயங்கள் சொல்கிறார்கள். அந்த அபிப்பிராயங்கள் எதையுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்த முடிவை நான் நிறைவேற்றுவேன், அதிலே நான் பின்வாங்க மாட்டேன். எந்த அளவுக்கு என்றால், மதீனாவை எதிரிகள் சூழ்ந்து கொண்டு மதீனாவிலே யாரும் இல்லாமல் ஓநாய்கள் இந்த மதீனாவிலே உள்ள மக்களை கடித்து குதறினாலும் கூட நான் உசாமாவுடைய படையை அனுப்பியே தீருவேன் என்று சொன்னார்கள். அந்த படை போக தயாராகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. அதாவது, உசாமா என்கிற இந்த இளைஞர், எத்தனை வயது இளைஞர்? சுமார் 18 வயதையுடைய இளைஞர். இந்த இளைஞரின் தலைமையில் அனுப்பப்பட்ட அந்த படைக்குள் மிகப்பெரிய ஒரு மனிதர், அதுவும் இந்த உம்மத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்ததாக சிறந்தவர் என்று உலக முஸ்லிம்கள் ஏகோபித்த அந்த மனிதர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கிறார்கள். யாருடைய தலைமையின் கீழ் யார் இருக்கிறார் என்று பாருங்கள். இஸ்லாம் கொடுத்த தரபியத்தை இங்கே நாம் பார்க்க முடிகிறது.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையை அனுப்புவதற்குரிய ஏற்பாட்டை செய்துவிட்டு உசாமாவிடம் அனுமதி கேட்கிறார்கள். உசாமாவே, உமர் என்னோடு இருக்கட்டும், அவரை விட்டு விட்டு சென்று விடுங்கள் என்று கேட்கிறார்கள். இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கிறது. இதை பற்றி உண்மையிலே விரிவாக பேசுவதாக இருந்தால் நிறைய செய்திகள் சொல்ல வேண்டும். சுருக்கமாக சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அதாவது யார் தலைவராக வந்தாலும் ஈகோ வரக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. அந்த தலைவர் 18 வயதையுடைய இளைஞராக இருந்தாலும், தான் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு மனிதராக இருந்தாலும் தலைமைத்துவத்திற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு மெசேஜை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்துச் சொல்கிறது. அடுத்ததாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்கொண்ட இன்னும் ஒரு மிக மகத்தான முக்கியமான பணி என்னவென்றால், அரேபியாவின் எல்லையில் இருந்த எல்லைப்புறங்களில் இருந்த சில என்ன நோக்கத்தோடு இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அந்த மக்கள், அதாவது தூய்மையான நோக்கத்தோடு இஸ்லாத்திற்கு வராமல் உலக லாபங்களை கருத்தில் கொண்டு வந்த சிலர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானவுடன் அவர்கள் மத்தியிலே பல கூட்டங்களையும் ஆலோசனைகளையும் நடத்தி இஸ்லாமிய உம்மத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பினார்கள். அதிலே அவர்கள் மத்தியில் இருந்து தலைவர்களை உருவாக்க விரும்பினார்கள். அதே போன்று ஒரு சில போலி நபிமார்களை தோற்றுவித்தார்கள். சிலரை தாங்கள் நபி என்று அடையாளப்படுத்தி அவர்களை மக்கள் மத்தியிலே அறிமுகப்படுத்துகிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் ஜக்காத்தை நாங்கள் தரமாட்டோம் என்று மறுக்கிறார்கள். இப்படியான முர்த்தத்துகளோடு இஸ்லாத்திலிருந்து வெளியேறியவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் தொடுக்க எத்தனிக்கிற நேரத்தில் மூத்த சஹாபாக்கள் சிலர் ஆலோசனை சொல்கிறார்கள், இவர்களோடு நாம் போர் செய்ய வேண்டாம், குறிப்பாக இந்த ஜக்காத்தை தர மறுக்கிற மக்களோடு நாம் போர் செய்ய வேண்டாம், அவர்கள் கலிமா சொன்னவர்கள் என்றெல்லாம் நியாயங்களை சொன்னபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் மனஊனி இகால பஈரின், அவர்கள் ஒட்டகம் கட்டுவதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு கயிற்றை அல்லது ஒரு ஒட்டக குட்டியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜக்காத்தாக கொடுத்து கொண்டிருந்து விட்டு இப்போது அதற்கு ஜக்காத் தர மறுப்பார்களாக இருந்தால் லகாத்தல்துஹும், அவர்களோடு இந்த விஷயத்திற்காக வேண்டி நான் சண்டை செய்தே தீருவேன் என்று உறுதியாக சொல்லி அவர்களோடு சண்டை செய்து அந்த கிளர்ச்சியாளர்கள் அத்தனை பேரையும் அடக்கியது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த முர்த்தத்துகளோடு மேற்கொள்ளப்பட்ட ஒரு படையெடுப்பு தான் யமாமா என்ற யுத்தம். அந்த யமாமா யுத்தத்திலே அல் குர்ஆனை மனனமிட்ட பல சஹாபாக்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்தி அறிந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து உட்கார்ந்து சொல்லுகிறார்கள், குர்ஆனை மனனமிட்ட, குர்ஆனை கற்றுக்கொண்ட பலர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது என்னுடைய உள்ளத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு இவர்கள் கொலை செய்யப்பட்டால் குர்ஆனுடைய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிவிடும். எனவே குர்ஆனை நூலுறுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொள்கை பிடிப்புள்ளவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை நான் செய்யவே மாட்டேன் என்று அந்த நேரத்தில் விடாப்பிடியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை நூலுறுப்படுத்தவில்லை. எனவே நூலுறுப்படுத்துகிற வேலையை நான் செய்ய மாட்டேன், செய்வதற்கு அனுமதிக்கவும் மாட்டேன் என்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார்கள். சில நேரங்களில் ஏற்கனவே ஷேக் மன்சூர் அவர்கள் குறிப்பிட்டது போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையின் யதார்த்தத்தை, அதன் தத்துவத்தை தூர நோக்கத்தோடு பார்க்கக்கூடியவர்களாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களை விட வேகமாக சிந்திக்கக்கூடியவராக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்திருக்கிறார்கள். அதற்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது. அவர்கள் இது ஒரு பித்அத்தான விஷயம் அல்ல, ஒரு நூதனமான அம்சம் கிடையாது. குர்ஆன் தோலிலும் மட்டைகளிலும் ஓலைகளிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. இதை நாம் ஒரு நூலுறுப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறேனே தவிர ஒரு பித்அத்தை உண்டாக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை என்று தெளிவுபடுத்திய போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து அவர்களிடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து குர்ஆனை நூலுறுப்படுத்தியது என்பது
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு மகத்தான நிகழ்வாகவும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த தீனுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு சேவையாகவும் கருதப்படுகிறது. இவ்வாறு இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக, இஸ்லாமிய அரசை விரிவுபடுத்துவதற்காக தேவையான வேலை திட்டங்களை எல்லாம் மேற்கொண்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு அவர்களுடைய 63வது வயதில் நோய்வாய்ப்படுகிறார்கள். அந்த நோயிலே அவர்கள் வீழ்ந்த நேரத்தில், அதாவது இமாம் தபரி போன்ற வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுவது போல, அவர்கள் ஒரு வெள்ளிக்கிழமை தினத்திலே குளித்துவிட்டு வந்தார்கள். குளித்தவர்களுக்கு ஜுரம் வந்தது. அந்த ஜுரம் சில நாட்கள் நீடித்தன. அந்த நேரத்தில் மஸ்ஜிதிற்கு சென்று தொழுகை நடத்த முடியாத ஒரு பலவீனமான நிலைக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தள்ளப்பட்ட போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த இடத்திற்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அதோடு மாத்திரம் நிற்கவில்லை, மூத்த சஹாபாக்கள் சிலரை அழைத்து அவர்களிடம் மஷூரா செய்துவிட்டு, எனக்கு அடுத்ததாக இந்த இஸ்லாமிய உம்மத்தின் ஹிலாஃபத்தை, ஆட்சி பொறுப்பை உமர்தான் ஏற்க வேண்டும், அதை நான் அவரிடம் விட்டு செல்ல விரும்புகிறேன், என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது மூத்த சஹாபாக்கள் அனைவரும் ஏகோபித்த அடிப்படையில் அதற்கு அங்கீகாரம் வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தானதும் உடனடியாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஹிலாஃபத்தின் தலைவராக வருகிறார் என்ற இந்த சுருக்கமான செய்தியை உங்கள் முன்னால் பதிவு செய்து கொண்டு